Welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க இந்த ப்ளவுஸோட ஹிப் பெல்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ஹிப் பெல்ட் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் வந்து இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இடையில உங்களுக்கு வீடியோ வரும். அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் இடையில சொல்லியிருக்க டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த ஹிப் பெல்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ஹிப் பெல்ட் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் நடுவில் வந்து கிளிப் ஸ்டோன் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2mm பீடும், அதுக்கப்புறமா அதுக்கு முன்னால் நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் வந்து அதை நம்ம ஆரி திங்ஸ் வாங்குறதுல அவைலபிளாக இருக்கும். அது வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நீங்கள் ஒரு நார்மல் நீடில் வச்சோ இல்லை ஆரி நீடில் வச்சோ கூட நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணலாம். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் 3mm பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் கோபி செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4mm பீடு. அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டினேன். அப்போ தான் நம்ம வந்து ஒரு வேளை நார்மல் நீடில்லையோ இல்லை ஆரி நீடில்லையோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது வந்து நகலாமல் அப்படியே இருக்கும், அந்த கரெக்டான பொசிஷனில் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே வந்து கம் போட்டு ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆரி நீடிலில் வந்து நாட் போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடிலே வந்து யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து காஞ்சிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நம்ம நடுவில் வந்து எப்படி வந்து லேயர்ஸ் வந்து கொடுத்தோமோ அதே மாதிரி லேயர்ஸ் தான் அடுத்தடுத்து வரும். நம்ம வந்து நடுவில் ஃபுல்லாக கொடுத்தோம், அடுத்தடுத்து வர லேயர் வந்து ஆஃபாக வரும், அதாவது பாதியாக வரும். இது வந்து எந்த கிளாத்தில் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஹிப் பெல்ட் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த கிளாத்தில் தான் வந்து நான் வந்து ஹிப் பெல்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்க நம்ம நார்மலாக வந்து கோல்டன் ப்ளவுஸ்க்கு வந்து எடுப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெட்டீரியல் தான் இந்த கிளாத் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் தான். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இது வந்து அளந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்து வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிள்ஸாக இருக்குது. நம்ம கடைகளில், அதாவது ஆரி ஒர்க் திங்ஸ் வாங்குகிற கடைகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும், கிளிப் ஸ்டோன் சொல்லி. அது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஹோல் இருக்கும். இந்த பாருங்கள், ஹோல் இருக்கும். இதில் வந்து நம்ம நார்மல் நீடில்லையுமே ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆரி நீடில்லையும் ஸ்டிச் பண்ணலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி வந்து 3mm பீடு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். 4mm பீடு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டோன்ஸ்க்கு அப்புறமா 5mm பீடு வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் 5mm பீடு. அந்த மாதிரி மாற்றி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மாதிரி இந்த ஹேங்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கிங் பீடும் தனித்தனியாக விற்கும். ஒரு பாக்கெட் வந்து அந்த மாதிரி இருக்கும், ஒரு பாக்கெட்டு அந்த மாதிரி. நம்ம தேவை அப்படின்னா அதுக்கு எத்தனை இது தேவையோ அந்த மாதிரி ஹேங்கிங்கும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணி ஒட்டி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த இது வந்து போட்டிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதை விட விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம் போட்டு எப்படி ஹோல்ட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அகலம் வந்து எடுத்துக்கலாம். 3 இன்ச்சே வந்து எனக்கு வந்து அதிகமாக தான் தெரிஞ்சுது. அது வந்து நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணி ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ வந்து ஃபுல்லாக வந்து பேக் சைடில் நம்ம ஒட்டின ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையுமே அதுக்கு மேலே இருக்க கிளாத்தை மேலே வச்சு நம்ம வந்து ஒட்டிட்டு ஹேண்ட் ஸ்டிச் வந்து கையிலேயே வந்து தையல் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது வந்து ஹேண்ட் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கைத்தையல் தான் போட்டிருக்கேன். இந்த இதை வந்து மடித்து கைத்தையல் போட்டிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெஷினில் வந்து தைச்சேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த பெல்ட்டோட லென்த்து எவ்வளவோ அதே அளவு இங்கே வச்சு தைச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொக்கி வந்து நம்ம கடையில் வந்து கேட்டால் இந்த தையல் கடையில் கேட்டால் கிடைக்கும். இந்த மாதிரி கொக்கி வந்து 2 இது வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கி மாட்டுறதுக்கு வந்து நான் வந்து துணியிலேயே வந்து பாக்கெட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூட குறையா அந்த மாதிரி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொக்கிக்கு மாட்டுறதுக்கான வளையமே வந்து கடையில் கிடைக்கும். அந்த வளையம் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நான் வந்து 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் வந்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம நல்லா இழுத்து மாட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு எலாஸ்டிக் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேணுன்ற அளவு வச்சுட்டு ரோப் கூட வச்சுக்கலாம். ரோப்புமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்கு ஃபுல்லாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி வந்து ஷேர் பண்ணுறதாயிட்டு. நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் ப்ராப்பராக வந்து வீடியோ வந்து போடுறேன். இந்த ஹிப் பெல்ட்டோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்படி புரியலைனாலும் சொல்லுங்கள். நான் வந்து ஹிப் பெல்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.